சித்திரை திருவிழாவோட இன்னைக்கு முக்கியமான நாள் வந்து தேர் திருவிழா. தேர் திருவிழால சொக்கரும் பிரியாவடை வருவாங்க. பின்னாடி மீனாட்சி அம்மா வந்து இந்த மதுரையே அரசாள்ற அரசாட்சி. ஒரு பெண்ணும் எவ்வளவு வீரமா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மீனாட்சி. மீனாட்சி அம்மனை பார்த்து எல்லாருமே வந்து இந்த மதுரையில இருக்க எல்லா பெண்களுமே தைரியசாலிகளா தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு திருவிழா. அதனாலதான் திருவிழான்னு சொல்லாம பெருவிழான்னு சொல்லுவாங்க. எல்லா பெண்கள் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்திலையும் வந்து மீனாட்சியை தன்னோட குழந்தையாவும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் வீட்டுல பிறக்கிற பெண் குழந்தைகளையும் மீனாட்சியாவே நினைச்சுதான் வளர்ப்பாங்க. மதுரையில எந்த ஊர்ல இல்லாம மதுரையில வந்து பெண்களை வந்து அவ்வளவு மரியாதையாவும் ஒரு பணிவு எல்லாமே இந்த ஊர் மண்ணில் பிறக்கிற பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஊர் பிறக்கிற பெண்களுக்கு ஒரு தெய்வீக சக்தியும் மீனாட்சி கொடுப்பா. அது இன்னும் மாசி வீதிகள்ல மாஸ் காட்டி அந்த மீனாட்சி திருத்தேர் போய்கிட்டு இருக்கு. காலையில எத்தனை மணி கிளம்புது, எப்படி இந்த தருணம்? காலையில மக்கள்லாம் நேத்து நைட்ல இருந்து தூங்கவே மாட்டாங்க. அம்மன் வந்து திருமண கோலத்துல அந்த பூப்பல்லாக்குல வந்ததுல இருந்து இன்னைக்கு தேரேறி வந்ததும் மீனுக்குட்டியோட காட்சி முடிஞ்சிச்சுன்னா அங்க அண்ணன் அலப்பற அழகர் வந்து இறங்கிடுவாரு இன்னைக்கு சாயந்தரம் மலையில இருந்து. அதை பாக்குறதுக்கு இன்னும் கடலா மக்கள் வந்து எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த பெருவிழால வந்து கலந்துகிட்டா தான் அதோட உணர்வு வந்து புரியும். சும்மா இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை வந்து எல்லாருமே இந்த மதுரை மண்ணை மிதிச்சுட்டு போனா மீனாட்சியோட அருளும் கிடைக்கும், அந்த ஒரு தைரியமும் வரும் பெண்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மதுரையில தான் வந்து இறைவனுக்கு வந்து திருமணம் செஞ்சு அழகு பாக்குறது மதுரையில மட்டும்தான். மக்கள் ஒன்று கூடி இறைவனுக்கு திருமணம் செஞ்சு இதனால எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, பார்க்க வர்ற பக்தர்களும் சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஓகே, இறை பக்தியை தவிர எங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எல்லாருக்குமே ஒரு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எப்படி நம்ம இருப்போமோ அதே மாதிரி இது எங்க வீட்டு விசேஷமா நினைச்சு எல்லாரும் இதுல கலந்துக்கிறோம். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. மதுரை மண்ணில் திருவிழா பாக்குறது. மக்கள்லாம் நைட்ல இருந்து தூங்கவே இல்ல. காலைல 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேகமா சாமி பார்க்க ஓடியாண்டாங்க. சிறு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஓடிய. வயசாச்ச வீட்டுல இருப்போம்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே 90 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி சாமி பார்க்க வந்துருவாங்க. அவங்க வரணுங்கிற அந்த வீரம் வந்துடும். அதான் மெயின் ரீசன். கண்டிப்பா இருக்குது. மிக மிக சிறப்பு வாய்ந்த தேர். எந்த திருவாரூர் தேரை விட மிக சக்தி வாய்ந்த தேர் வந்து மதுரை தேர். ஏன்னா மீனாட்சி ஆட்சி பண்ற ஊரா இருக்கனால இந்த தேர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு வர்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, உணர்வு பூர்வமா இருக்க, ரொம்ப சக்தி வாய்ந்த பக்தியா இருக்குது. மிகவும் சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் 10 நாளா வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து வர்றோம். நேத்து பூப்பல்லாக்கும் நைட்டு வந்து பார்த்தோம், செம்ம கூட்டம். இன்னைக்கு காலையில தேரோட்டத்துக்கு வந்தோம். 2 தேரும் சூப்பரா வடம் பிடிச்சவங்க சூப்பரா இழுத்துட்டு போனாங்க. பசங்க ரொம்ப வைபா இருக்காங்க, நல்லா பண்றாங்க. நல்லபடியா இழுத்துட்டு போய் சாமியா நல்லபடியா வச்சா போதும். ஆமா, அவர் வீட்டுல இருந்தாதானே டைம் சொல்ல முடியும். அவர் தான் கோயிலே இருக்காளே. ஆமா, இல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஜனங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்துடுறாங்க. சாமியை அவங்களாலதான் கிட்ட பார்க்க முடியுது, எங்களால இல்லைன்னா பார்க்க முடியாது. தூரத்துல இருந்தா பார்க்க முடியுது. உங்க மாதிரி பத்திரிகையாளர்கள் போட்டோல தொலைக்காட்சியில நேரடியா லைவ் பண்றதுனாலதான் நாங்க நிம்மதியா வீட்லயும் பார்க்க முடியுது. வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருந்தே நல்லபடியா பாக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பேக்கோட வெயிட்டோட கேமராவையும் தூக்கிட்டு கேமராவும் சேதாரம் ஆகக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, பொதுமக்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாம அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்றாங்க. தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு. வருஷம் இது கரெக்டா எல்லா சாமியும் நான் கரெக்டா வந்து பாத்துருவோம். அது ஒரு தனி சந்தோஷம். எந்திரிக்க மாட்டோம். இதுக்காக 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கரெக்டா வந்திருக்கோம். நாங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் வரணும்னு சொல்லி. ரொம்ப பெருமையா ஃபீல் ஆகுது.
ஆக்சுவலி நேட்டிவ் மதுரை தான், பட் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் இதுக்காண்டி. சோ அந்த வைப் காண்டியே மெயின்லி நாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி 1 வீக் முன்னாடியே வந்துட்டோம். சோ ஃபுல்லா இங்க திருவிழா ஃபுல் என்ஜாய்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறம் தான் நாங்க ரிட்டர்ன். வெளியூர் போனாலும் நம்ம ஊர்ல அந்த திருவிழா டயத்துக்கு வரணும். அதுல கண்டிப்பா அது நாங்க முன்னாடியே எல்லாம் டிக்கெட்லாம் பிளான் பண்ணி திருவிழால எப்பயுமே நாங்க இங்க கரெக்டா வந்துருவோம். 10 நாள் திருவிழால இந்த மாசி வீதியில அம்மன் மாசா போறது அது எப்பயுமே அது ரொம்ப மாஸ் தான். யாரும் அலசி வந்திருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்டேட்டஸ்லாம் போடுவோம், நாங்க ஸ்டேட்டஸ் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சோ அவங்க அதை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஆமா ஆமா தரமா இருக்கும். எப்பயுமே மதுரைக்குள்ள வாங்க, கொடூரமா இருக்கும். சாமியை பாக்குறத சுத்தி பாக்குறதே அதிகமா வருவாங்க. மதுரைக்கு வந்தாலே மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ் ஜிகிரதண்டா, இதை குடிச்சாலே போதும். மதுரைக்குள்ள வந்தோடனே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளதான் போகணும். அதான் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சாமியை கும்பிட்டு மனமா போங்க, அவ்வளவுதான். மதுரைக்குள்ள தேரை பார்க்க வந்தோம்னா 3 மணி 4 மணிக்கெல்லாம் வரணும். அப்பதான் நம்ம ஃப்ரீயா பார்க்க முடியும். இப்பதான் தான் நச்சு எடுத்துருவாங்க. பார்க்கலாம், கோபுரம் இதை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப தேரை பார்க்கணும் 3 மணி 4 மணிக்கே வந்து நின்றணும். மதுரைனாலே அப்படிதான், மதுரைனாலே மக்கள் தான் எப்பயுமே. இப்ப வெளியூர்ல இருந்து நம்ம மதுரைக்குள்ள வந்தாலே வாடா பிள்ளை வாயா அப்படி பாசமா பேசுவாங்க. மித்த எந்த ஊர்லயுமே இப்படி பேச மாட்டாங்க, மதுரையில மட்டும் தான் அப்படி பேசுவாங்க. அதான் மதுரைனாலே அதான். இப்ப நம்மளாம் கல்யாணம் பண்ணும்போது சாமிக்கும் ஆசை இருக்கும்ல, சாமியை கல்யாணம் தானே பண்ணுவாங்க. அதான் சாமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் 10th முடிச்சிட்டேன். கிஷோர் சூப்பரா இருக்கும். நாங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 20 வருஷமா வரோம். நல்லா இருக்கும் திருவிழா. மதுரையில திருவிழானாலே மதுரைனா ஃபேமஸ். அதை விட திருவிழானா அதை விட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சித்திரை திருவிழா. மதுரையில எல்லாமே ஃபேமஸ். அதனால சித்திரை திருவிழாக்கு எல்லா ஊர் மக்களும் வந்து பாருங்க. தேங்க்யூ. தேர்வை இழுக்கிற வேர்வை தானே இது. வெயில் எங்கனே அடிக்குது. வெயிலாம் நம்ம பாக்குறதே கிடையாது. நம்மளுக்கு தேர் எடுத்தா போதும், மீனாட்சி சந்தோஷமா இருந்தா போதும். அழகர் அடுத்து வராரு, அழகர் வந்தாதான் நம்மளுக்கு திருவிழாவே. எல்லா பேரும் வைகாத்துக்கு வந்துருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. ஜாதி மதம் எதுவும் கிடையாது, நம்மளுக்கு ஒற்றுமை தான் முக்கியம். இதான் சித்திரை திருவிழா. எல்லாரும் வந்துருங்க, மனமா என்ஜாய் பண்ணுவோம். நாங்க காலையில 4 மணிக்கு வந்தோம். 4 மணிக்கு வந்து எல்லாரும் கூட்டமா இருப்பாங்கன்னு கயிறு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு மீனாட்சி காண்டி வந்து உட்காந்துட்டு அப்புறம் தேர் இழுக்க ஆரம்பிச்சோம். தேர் இழுக்க ஆரம்பிச்சு இந்த நிலைமை தான். இதெல்லாம் கண்டுக்க கூடாது, மீனாட்சி காண்டி கண்டுக்க கூடாது. அடுத்து இன்னும் பெருசா ஒருத்தர் வருவாரு, என்ட்ரி கொடுப்பாரு. இன்னைக்கு என்ட்ரி கொடுக்குறாரு, அடுத்து அங்கதான் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே. மீனா என்னென்னமோ யாருக்காரும் என்னென்னமோ செய்யறோம், மீனாட்சிக்காக இதை செய்ய மாட்டோம். ஆத்தா நமக்கு என்னென்னமோ செய்யுது. ஆத்தாக்காக ஒரு நாள் எல்லாம் 3 மணிக்கு எந்திரிச்சோம், 4 மணிக்கு வந்தோம். வந்து 6 மணிக்கு இழுக்க ஆரம்பிச்சு உடம்பு முடியல. அவ்வளவு அங்கிட்டு போய் உட்காந்து திருப்பி அடுத்த வெளியே வரும்போது அப்படி திருப்பி ஜாயின் ஆகிக்கிற வேண்டியதான். அவ்வளவுதானே.